ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன், தை மாதம் சோபகிருத வருஷத்தின் பலன்களை இப்போ பார்க்கலாம். 15/1/2024 12/2/2024 வரை உண்டான நாட்களுக்கு தை மாதம் வருது. சோபகிருத வருஷத்தில் முதல்ல இந்த தை மாதத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த தை மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு ராசிக்கான பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, அது தவிர சந்திராஷ்டம நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதம், தை மாதம் அப்படின்றது உத்தராயண புண்ணிய காலம், உத்தராயணத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா மார்கழி மாதம் தட்சிணாயனத்தின் கடைசி மாதம். இது உத்தராயணம்னா சூரியன் வடக்கு பக்கம் போக ஆரம்பிக்கிறார். அதனால் உத்தராயணம் ஆரம்பிக்கிறது. தேவர்களுக்கு பொழுது, அதாவது பகல் பொழுதாக கருதப்படுகிறது. அதனால் தை மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் குரு பகவானும், கேது பகவான் கன்னியிலையும், சுக்கிர பகவான் விருச்சிகத்திலையும், தனுசுல செவ்வாயும் புதனும், சூரியன் மகரத்தில், அதாவது மாதங்கள் பிறக்கும் பொழுது சௌரமானம்னு சொல்லக்கூடியது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் சொல்கிறோம். அதனால் மகர மாதம் அப்படின்றதுனால தை மாதம். இந்த மாதம் மகரத்திற்கு தனுசுலேருந்து வரார். 15ஆம் தேதி அன்றைக்கி வந்துடுறார். கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா. இது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தின் கோல்சாரம். இந்த மாதத்தில் பார்த்தேனால் செவ்வாய் பகவான், அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன், செவ்வாய், இந்த 3 கிரகங்களும் மாறுறான். சுக்கிர பகவான் 19/1/2024 அன்றைக்கி விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். புத பகவான் 27/1/2024 அன்றைக்கி தனுசுலிருந்து மகரத்திற்கும், 4/2/2024 அன்றைக்கி செவ்வாய் பகவான் தனுசுலிருந்து மகரத்திற்கும் போகிறான். இது இந்த பெயர்ச்சிகள் நடக்கிறது. இதை தவிர பார்த்தேனால் இந்த பெயர்ச்சிகளை வச்சும் இந்த மாதம் என்னென்ன பலன் வருது, வருஷ கிரகங்களை வச்சும் இந்த மாத கிரகங்களையும் வச்சும் என்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னா 15ஆம் தேதி அன்றைக்கே தைப்பொங்கல். தைப்பொங்கல் பொங்கப்பானை வைக்கக்கூடிய நேரம்னு பார்த்தேன்னா காத்தால 6:30லேருந்து 7:30, அதாவது 6:30லேருந்து 7:30 சந்திரஹோரம் வரும். திங்கக்கிழமை வர்றதுனால சந்திரஹோரம் வரும். அது சுபமாக இருக்கும். ஏன்னா பஞ்சமி திதியும் வந்துடுறது. காத்தால ஒரு 7-8 நாழிகைக்கு தான் சதுர்த்தி திதியாக இருக்குது. சதுர்த்தியாக இருந்தாலும் நல்லதே, கவலைப்பட தேவையில்லை. இந்த இதில் சதய நட்சத்திரம் வருது. அதை தவிர மத்தியானமாக இது பண்ணணும் அப்படின்னா 11:30லேருந்து 12:30 சுக்கிரனுடைய ஓரை இருக்குது. கார்த்தால 9:00லேருந்து 9:30 குருவினுடைய ஓரை இருக்குது. இந்த 3 ஓரைகளையும் பயன்படுத்தி பண்ணுறது ரொம்பவும், பொங்கப்பானை வைக்கிறது ரொம்பவும் விசேஷம். சரி, 16ஆம் தேதி பார்த்தேனால் மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் சொல்லுவாள். அதை தவிர 17ஆம் தேதி உழவர் தினம். அதற்கு பிறகு பார்த்தேனால் 25ஆம் தேதி அன்றைக்கி தைப்பூச திருநாள், அதாவது முருகனுக்கு ரொம்பவும் விசேஷம். 25ஆம் தேதி. 26ஆம் தேதி பார்த்தேனால் வாஸ்து நாள். வாஸ்து நாள் அப்படின்றது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நாளில் பார்த்தேனால் எந்த கிரக பிரவேசமோ, புதுசாக வீடு மனை கோல் போடுறதோ, அதை தவிர வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அது எந்த நேரத்தில் பண்ணலான்னா கார்த்தால் 9:52லிருந்து ஒரு 1.5 மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 11:30-32 நிமிஷம், அதாவது 10 மணிலேருந்து 11:30 மணி வரலும் வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு இதுவும் 18 நிமிஷமாக 5ஆக பிரிக்கிறோம். அதில் முதல்ல தூங்கி எழுந்து முகம் கழுவி அதை குளிய இது பண்ணுறார். அதுக்கப்புறம் குளிக்கிறார். அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதற்கு பிறகு போஜனம் செய்யும் நேரம், தாம்பூலம் தரிக்கும் நேரம். இந்த கடைசி 2:18 நிமிஷம், அதாவது 36 நிமிடங்கள் இருக்குது இல்லையா, அதாவது 11:30 மணிக்கு முன்னாடி ஒரு 36 நிமிஷம், அதாவது 11:22க்கு முடியும். 11:22க்கு முன்னாடி ஒரு 36 நிமிஷம் 10:45லேருந்து வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டம் பெரிய ஏற்றமான காலகட்டம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவர் போஜனம் செய்கிறதும் அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில்
அந்த இது அடிக்கால் போடுறது, அதை தவிர வந்து வாசக்கால் ஊன்றது, புதுசாக வீடு மனை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது, இது எல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். இந்த வாஸ்து நாளில் எந்த வித தோஷமும் கிடையாது. ராகுகாலம், யமகண்டம், குளிகம், நட்சத்திர பேதம் எதுவுமே கிடையாது. அந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் வந்து இது எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறது நல்லது. எல்லா ரியல் எஸ்டேட்காராலும் இந்த இடத்துல டயத்தில் பண்ணுவாள். அது தவிர 30ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தேன்னா இந்த இதில் திருவையாறில் வந்து தியாக பிரம்ம உற்சவம் நடக்க ஆரம்பிக்கிறது. 31ஆம் தேதி வந்து தை ஹஸ்தம், கூரத்தாழ்வான் திருநட்சத்திரம் அன்றைக்கி தை ஹஸ்தம், பெரிய ஏற்றம். அன்னியிலேருந்து தான் வந்து எல்லா ராத்திரியும் வந்து நான் பிரபந்தங்கள் சொல்ல ஆரம்பிப்பா திருப்பியும். அதாவது கார்த்திகையிலேருந்து தை ஹஸ்தம் வரலும் வந்து சொல்கிறது கிடையாது, கோவிலில் மட்டும்தான் சொல்கிறது. இந்த தை ஹஸ்தத்துலேருந்து வந்து ஆரம்பிச்சிருவா, ஆற்றுல வந்து பிரபந்தங்கள் சேவிக்கிறதுக்கு ஆரம்பிப்பா. 9/2/2024 அன்றைக்கி தை அமாவாசை. இது வந்து ஒரு பெரிய ஏற்றமான விஷயம். ஏன்னா தை அமாவாசை பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது, பெற்றோர்கள் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மா. பொதுவாகவே பார்த்தாலேனா 3 அமாவாசைகள் ரொம்பவும் முக்கியமானது. எல்லா அமாவாசையும் ரொம்பவும் முக்கியம், அதில் 3 அமாவாசைகள் ரொம்பவும் முக்கியம். அதாவது ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 ரொம்பவும் முக்கியம். இந்த 3ம் வந்து கண்டிப்பாக வந்து பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை கண்டிப்பாக செய்யணும். யாராவது பேரண்ட்ஸ் இல்லாதவங்க இது பண்ணலை அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளில் பார்த்தேன்னா 5ஆம் இடம் 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அதாவது பூர்வ புண்ணியஸ்தானமும் சரி பாக்கியஸ்தானமும் சரி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதன் மூலியமாக வீட்டில் வந்து சில பிரச்சனைகள் தேவையில்லாமல் வந்து திருமணம் ஆகாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் திருமணமாகாமல் இருக்கிறது, எர்லியாக வந்து டெத்து வர்றது, தேவையற்ற நிகழ்ச்சிகள்லாம் வந்து அசுபங்கள் கொஞ்சம் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. அதனால் அதை தவிர்க்கிறதுக்கு இதை பண்ணுறது ரொம்பவும் நல்லது. சரி, இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் எல்லாம் ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு சந்தி இருக்கா, அதாவது ஒரு ராசிக்கும் அடுத்த ராசிக்கும் நடுவில் இருக்கா, இல்லை ஒரு நட்சத்திரத்திலே எந்த பாதத்தில் இருக்குது, பாத சந்தியா, நட்சத்திர சந்தியா, இல்லைன்னா லக்ன சந்தியா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசா புக்தி எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குது, அதற்குண்டான எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத வந்து சொல்கிறேன். நான் இதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் நான் சொல்லிவிடுறேன். சரியா? இப்போது ஒரு ராசியாக இந்த தை மாதம், அதாவது 15/1/2024 முதல் 12/2/2024 வரை இருக்கக்கூடிய நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த மாதம் தை மாதம் பார்த்தாலேயானால் குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்து 9ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகம் அமையிறது. பெரிய ஏற்றமான காலம். அதுவும் வந்து செவ்வாய் வந்து இந்த தை மாதத்தினுடைய கடைசி, அதாவது பிப்ரவரி 4 தேதி 5 தேதிக்கு தான் மாறுறார். அதனால் வந்து இந்த மாதம் மொத்தமே, தை மாதம் மொத்தமே வந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதா எடுத்துக்கணும். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் உங்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் தடங்கள் இல்லாமல் வெற்றி நிச்சயம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்தில் 9ஆம் அதிபதி குரு பகவானே வந்து ஆட்சி பெற்றதற்கு சமமாக பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதற்கு பிறகு திருமண யோகம் வந்தாச்சு. சப்தமத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்கறது பெரிய விசேஷம். இதனால் வந்து குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதுவும் என்னென்னா உங்களுக்கு 19ஆம் தேதி 19/1/2024 சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வர்றார். குருவினுடைய பார்வையில் வேறு இருக்கார். அதனால் வந்து சப்தமாதிபதி குருவினுடைய பார்வையில் இருக்கிறதும் விசேஷம். அதனால் திருமணம் கண்டிப்பாக 19ஆம் தேதிக்கு மேலே, அதாவது இந்த கறி நாள்லாம் போயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பிறகு 19ஆம் தேதிக்கு மேலே கன்ஃபார்ம்டாக வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்க இளைஞர்களுக்கு கல்யாணம் நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நல்ல ஒரு நுணுக்கமான கல்வியையும் அதில் எல்லாவற்றையும் ஆராய்ந்து செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய போட்டித் தேர்வு எதுவாக இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். எப்பொழுதுமே எடுக்கக்கூடிய மார்க்கை விட பெட்டராக எடுக்கக்கூடிய மார்க்கும் ரேங்க்கும் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தேனால் உங்களுக்கு 9ஆம் இடம் அதீத வலுப்பெற்று போகிறதுனால 9ஆம் இடத்துல இருக்கக்கூடியது செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா உங்களுடைய குடும்பாதிபதியும் சரி, சப்தமாதிபதியும் சரி, உங்களுடைய இதுக்கு லாபாதிபதின்னு சொல்லக்கூடியவரும் சரி, பணம் வருமானத்திற்கு தட்டுப்பாடு இருக்கவே இருக்காது. அதாவது குடும்பஸ்தானம் பணஸ்தானம்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தோம்னா 2ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துலேருந்து தனக்காரகன் மூலியமாக தனஸ்தான அதிபதியையும் பார்க்கறது பெரிய விசேஷம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்பு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். ஏன்னா ஒரு திரிகோணாதிபதி இன்னும் ஒரு கேந்திரத்தில், அதுவும் தசம கேந்திரத்தில் சூரிய பகவான் திக்பலம் பெறுறதுக்கு சமமாக இருக்கிறதுனால ஆட்சிக்கு வெட்டுறதுக்கு சமமாக இருக்கும். திக்பலம் பெறுறதுனால ஆட்சி பெறுறதுக்கு சமமாக இருப்பார். அதனால் வந்து சூரிய பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக அதீத லாபம் தொழிலில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சம்பந்தமாக ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வர்றதும், உங்களுக்கு வந்து பிஆருக்கு பார்த்துருக்கீங்க, அதை தவிர வந்து அதாவது பர்மனெண்ட் ரெசிடென்ட்ஷிப்பு இல்லைன்னா வீசாவுக்கு பார்த்துட்டுருக்கீங்க ப்ராசஸ் ஆகிறதுக்கு, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த மாதத்தில் நிச்சயமாக நடக்கும். கவலைப்பட தேவையில்லை. இதை தவிர பார்த்தேன்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையிறது. ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்தேன்னா குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனாலையும் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர பார்த்தேனால் 4/2/2024 அப்புறம் வந்து செவ்வாய் பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கு போனாலும் அங்கே உச்சம் பெற்று போகிறதுனால, ராசிநாதன் உச்சம் பெறதுனால உடல் நலத்திற்கு எந்த ஒரு கேடும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு உடல் நலம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது. திருமணமானவர்கள் ரொம்ப நாளாக வந்து குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள், குழந்தைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம். அதை தவிர வந்து 5ஆம் இடத்தையும் குரு பார்வை இருக்குது. குரு பார்க்குறார். குரு பகவான் பார்க்குறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குரு பகவானே புத்திர காரகன்னு சொல்கிறதுனால நிச்சயமாக இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து கரு நிச்சயமாக நிற்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் இந்த வருஷத்துக்குள்ளே 2024க்குள்ளேயே உங்களுக்கு கையில் வந்து குழந்தை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். ஏன்னா 3/6க்கு உண்டான அதிபதியான புத பகவான் 9ஆம் இடத்துல நிற்கிறது பெரிய ஏற்றம். அதனால் வந்து ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்ஸு, அதை தவிர வந்து ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை தவிர இந்த மாதத்தில் வந்து சமையல் கலை வல்லுநர்கள், அதை தவிர அக்கௌண்ட்ஸு, காமர்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கவா, அவளுக்கு அக்கௌண்டிங் இதில் டெக்னாலஜியில் இருக்கிறவா, மருத்துவத்துறை சம்மந்தப்பட்டவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். ரியல் எஸ்டேட் பண்ணுறவாளுக்கு திடீர் லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா பொதுவாகவே எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மேஷராசி இருக்குது. இருந்தாலும் சில நாட்களை நீங்கள் தவிர்க்கணும். அது சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருதுன்னா 3ஆம் தேதி 3/2/2024, அதாவது 8:48 கார்த்தாலிருந்து 4ஆம் தேதி 5ஆம் தேதி சாயந்தரம் வரலும் இந்த சந்திராஷ்டம நாட்கள் இருக்குது. சந்திராஷ்டம காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மதிகாரகன் மறைஞ்சிருக்கிறதுனால பொதுவாகவே இந்த காலகட்டங்களை வந்து தவிர்க்கிறது நல்லது. வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஒருவேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் அல்லி மலர் கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கே சேவிச்சுட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கக்கூடிய மாதம். நீங்கள் வந்து தைப்பூசம் மேலே வருது, அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் இல்லை வடபழனி முருகன் கோவிலில் போய் தைப்பூச திருவிழாவை சேவிச்சுட்டு முருகனை சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு மேலும் 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 இந்த மாதம் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் அப்படின்றத சொல்கிறேன். ரிஷபம்,
கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான் சமசப்தமத்தில் இருக்கார். இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தேன்னா முதல்ல ஒரு 4 நாளைக்கு சமசப்தமத்தில் இருக்கார். நல்ல ஒரு விசேஷமான காலகட்டம். ராசிநாதனே உங்களுடைய ராசியை பார்க்கறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு பிறகும் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்து இருந்தாலும் சுக்கிர பகவான் குரு பகவானின் பார்வையில் இருக்கார். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா சிறு உடல்நிலைக்கு பிரச்சனைகள் வந்தாலும் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குரு பகவான் பார்க்கறதுனால பிரச்சனைகள் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது உடல் நலத்தை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது. அதாவது செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷமாக இந்த மாதம் இருக்குது. அதுவும் தை மாதம் பார்த்தலையானால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா உடல் நலத்தில் சற்று அதாவது ஒரு 19ஆம் தேதிக்கு மேலே சற்று தொய்வு இருக்கக்கூடும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. மறைந்த இடத்திலிருந்து பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று காலம் ஏறும். அதாவது 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் மறையிறதும் 12ஆம் இடத்துல குரு பகவான் மறையிறதுனால இப்போ வந்து கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி வரும். 10ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழிலில் பெரிய அபிவிருத்தியும், 9ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் 9ஆம் இடத்துலையே போய் இருக்கிறதுனால, அதாவது 9ஆம் இடம்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே வந்து பித்ருக்காரகஸ்தவம் அப்படின்னு சொல்லுவோம். அதோட பித்ருக்காரகனே வந்து பித்ருஸ்தானத்தில் போய் உட்கார்றது அப்படின்றதுனால சிறு சிறு உபாதைகள் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ராசியில் பிறந்த கலைத்துறையினர், அதை தவிர வந்து இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவா, அதை தவிர வந்து இந்த அதாவது இந்த ஃபேன்சி ஸ்டோர்ஸு, பால் வியாபாரம் பண்ணுறவா, பால் பதனிடும் வியாபாரம் பண்ணுறவா, பால் பதனிடுறதுன்னா இந்த கீ, அதுக்கப்புறம் வந்து இந்த பன்னீர், கோவா இந்த மாதிரியெல்லாம் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறா இல்லையா, அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்குது. படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கிறதுனாலையும் சூரிய பகவான் வந்து பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு போகக்கூடிய போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாட்டுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 8, 12 பரிவர்த்தனையும் மாறுது. குரு பகவானாலும் பார்க்கப்படுறது பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஷார்ட் ட்ரிப்பு உங்களுக்கு வந்து இந்த வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக வரும். நினைச்ச யூனிவர்சிட்டியை அவளுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய தனகாரகனும் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதும் 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திர ஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் வந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கிறதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள், அதாவது குழந்தை பேருக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடும். ரிஷபராசிக்காரர்கள் கன்சீவ் ஆகிருக்கிறவா ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கிறதும் குரு பகவான் மூலியமாக பார்க்கறதுனால ஒரு ஏற்றம் இருக்கும். அதனால் வந்து கருச்சிதைவை தவிர்ப்பது, கொஞ்சம் ஜாகிரதையாக டாக்டரினுடைய அட்வைஸை ஏற்றுக்கிறது ரொம்பவும் நல்லது. தேவையில்லாமல் ரொம்ப வந்து மூவிங்கில் இருக்காதீங்க. டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுறாலும் அதுபடி போகிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்தினுடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானே வந்து 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால வேலையின் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தை விட்டு சற்று பிரிந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அதுவும் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமாக இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா இந்த குரூப் மேனேஜ்மெண்ட் ஹெட்டு இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டு இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம். கலைத்துறையில் பார்த்தலையானால் அதாவது ஃப்ரண்ட் ஸ்க்ரீன், அதாவது வெள்ளித்திரை சின்ன திரையெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் வந்து வரக்கூடிய நடிகர்களுக்கு அந்த ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் ஒர்க் பண்ணுறவா, அதாவது கேமராமேனாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டர்ஸு, அதை தவிர ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நிச்சயமாக இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியானவர்களுக்கு
கண்டிப்பாக வந்து இந்த மாதம் ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸாவது சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. அதனால் கவலைப்படவே தேவையில்லை. இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தின் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சப்தமாதிபதி 9ஆம் இடத்துல போய் ஆட்சி, அதாவது உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் 4/2/2024 ஆறுது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தந்தையின் உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. சுப செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவு எல்லா வகையிலையும் வந்துட்டே இருக்கும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைகிறது. இந்த மாதத்தில் வந்து சில நாட்களை தவிர்க்கணும். அதாவது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டம நாட்களாக வருது. மதிகாரகன் மறையும் போது புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டி இருந்ததேனால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெல்லோ பச்சரிசியோ தானம் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் எண்ணிக்கை அப்படின்னா 5ஆம் தேதி சாயந்தரத்திலிருந்து 5/2/2024 சாயந்தரத்திலேருந்து 6ஆம் தேதி 7ஆம் தேதி இரவு வரலும் வந்து சந்திராஷ்டம நாட்கள் இருக்குது. இந்த காலகட்டங்களை புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்குது. நீங்கள் வந்து சுக்கிர பகவானின் ஸ்தலம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஸ்ரீரங்கத்தில் சேவிச்சுட்டு வாங்கோ, ரங்கநாத பெருமாளை சேவிச்சுட்டு வாங்கோ. பெரிய ஏற்றமும் உங்களுக்கு வாழ்வில் பெரிய மறுமலர்ச்சியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவான் இந்த மாதமான தை மாதத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதி சமசப்தமத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா இந்த மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 நாள் 27, 28, 1/2024 வரலும் வந்து பார்த்தோன்னா, அதாவது 15ஆம் தேதி மாதம் பிறகுறது 27 தேதி 12, 13 நாள் வரலும் வந்து அவர் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கார். இது ஒரு பெரிய ஏற்றமான காலம். உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் செவ்வாய் பகவான் சமசப்தமத்தில் இருக்கிறதும் அவரே 6க்கும் 11க்கும் அதிபதி, அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடம் போயிடுறார். அதாவது மாதம் பிறந்து 15ஆம் தேதி மாதம் பிறக்கிறதுனா 19ஆம் தேதி அன்றைக்கே வந்து சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை இல்லைன்னா கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக இருக்குது. இதை தவிர உங்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாக திருமண பாக்கியமும் வந்தாச்சு. அதனால் கவலைப்பட தேவையில்லை. இப்போது இந்த 4 நாள் வந்து எப்படியும் 15ஆம் தேதியிலேருந்து 17, 18 தேதி வரலும் பார்த்தாலேயானால் கரிநாளாகவே இருக்கும். அதனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு ஜாதக பரிவர்த்தனையோ அதெல்லாம் பண்ணாமல் இருப்பீங்க. அதனால் அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தேன்னா நிச்சயமாக உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்பட்டாச்சு. கண்டிப்பாக கல்யாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிநாதன் சமசப்தமத்தில் இருக்கிறதும் குரு பகவான் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பண வருமானத்திற்கு கம்மி இருக்காது, கவலைப்பட வேண்டாம். ஏற்கனவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக வந்து இந்த மிதுன ராசிக்காரர்கள்லாம் ரொம்ப படாத பாடுபட்டிருப்பார். ஏன்னா சனி பகவான் 8ஆம் இடத்துலேருந்து ரொம்பவும் கஷ்டப்படுத்தியிருப்பார். அவர் மார்கழி மாதம் 8ஆம் இடத்தை விட்டு 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். 9ஆம் இடத்துக்கு போனவுடனே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடச்சிருக்கும். அதாவது குபேர சம்பத்து வரும்னு நான் சொல்ல வரல. இருக்கிற தடைகள் எல்லாமே வந்து அற்று கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சம்பந்தமாக உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய இது பார்த்தோன்னா இப்போ வேலை புதிய வேலைக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெளிநாடு போகிறதுக்குன்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் மேல் படிப்புக்குன்னு வெளிநாடு, அதுவும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த மாதத்தில் அவங்களுக்கு வந்து அவங்க நினைக்கக்கூடிய யூனிவர்சிட்டியை
கிடைக்கும். அதை தவிர வந்து பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 3ஆம் இடத்தை குரு பார்க்குறதும், 5ஆம் இடத்தை குரு பார்க்குறதும், 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதும், அதுவும் 11ஆம் இடத்துல இருந்து பார்க்குறதும் ரொம்பவும் பெரிய விசேஷம். தொழிலில் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தேன்னா இந்த கம்யூனிகேஷன் பாவம், கம்யூனிகேஷன் அதை தவிர வந்து இது ஐடி செக்டரில் இருக்கிறவங்க, ஐ மீன் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து கலைத்துறையில் வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்க, ஆர்ட் டைரக்டர்ஸு, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் உங்களுக்கு தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள், மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 11ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி இருக்கிறதுனால எந்த தொழிலாக இருந்தாலும் சிறப்பாக செய்யக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு சிறிய ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த மாதத்தில் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பேருக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பேரு, குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. 4ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதுனால, அதே மாதிரி இந்த இளம் படிப்பு படிக்கிறவங்க, அதாவது 10th 12th இந்த மாதிரி படிக்கிறவங்க, அதாவது 10வது 12வது படிக்கக்கூடிய இளநிலை அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா, இவாளுக்கெல்லாம் வந்து மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஜாகிரதையாக ஒரு பாடத்தை ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா எல்லா விதமான விஷயங்களும் பாசிட்டிவாகவே இருக்குது. தை மாதத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் எஸ்பெஷலி இந்த குழந்தைங்க வந்து, அதாவது படிக்கக்கூடிய குழந்தைங்கள் 10வது 12வது படிக்கக்கூடிய இந்த போர்டு எக்ஸாம் இந்த மாதிரியான விஷயத்துக்கு அட்டன் பண்ண போகிறவா அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ. இல்லை செட்டி புண்ணியம் போயிட்டு வாங்க. செட்டி புண்ணியத்தில் ஹயக்ரீவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டுட்டு சேவிச்சுட்டு வாங்கோ. நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு இந்த மாதம் வந்தே தீரும். ஏற்கனவே வந்து அஷ்டமத்து சனியெல்லாம் முடிஞ்சிருத்து. இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எல்லாமே ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தலையானால் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள்ன்றது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னன்னைக்குன்னா 8/2/2024 9/10 கார்த்தால், அதாவது 10ஆம் தேதி சனிக்கிழமை கார்த்தால் வந்து 11:30-12 மணி வரலும் வந்து சந்திராஷ்டம நாட்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தீர்களேயானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டுக்கு, அதாவது அகத்திக்கீரை கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதத்தில் எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரும். கவலைப்படவே தேவையில்லை. உங்களுக்கு இந்த மாதம் ஒரு பொன்னான மாதமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். கடகம், புனர்பூசம், பூசமாயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான். அதிவேகமாக செல்லக்கூடியவர். அதாவது கிரகங்கள்லேயே பார்த்தோம்னா மிகவும் வேகமாக ஒரு மாதத்தில் 27 நாளில் வந்து ஒரு ரவுண்டு, அதாவது 12 ராசியும் கடக்கக்கூடியவர் வந்து சந்திர பகவான். இந்த மாதமான தை மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் வந்து சூரிய பகவான் மகரத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் வந்து சூரிய பகவான் 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். என்ன 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதி அப்படி 5-10க்கு உண்டானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர். உங்களுடைய ராசிக்கு 5-10க்கு உண்டானவர் 6ஆம் இடத்துல இருக்கார். 6-10 பரிவர்த்தனை யோகம் அமையிறது. புதிய வேலை மாறக்கூடிய வாய்ப்புகள் வரும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். இந்த கடகராசிக்காரர்கள் வந்து இந்த டிரைவர்ஸு, அதை தவிர வந்து இந்த ஸ்விக்கி இந்த மாதிரியான சாப்பாட்டு பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறவங்க, காய்கறி விற்பனை பண்ணுறவங்க, ட்ரேடிங் ஏஜென்ட்ஸில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பெரிய லெவலில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டார். அஷ்டமத்து சனி. அதனால் வந்து
முதலீடுகள் அதிகமாக போட வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியின் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் பணவரவுக்கு சற்று பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா சமசப்தமத்தில் 2ஆம் அதிபதி போய் நிற்கிறதுனால பண வரவுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறதும், நண்பர்களை நம்ப வேண்டாம், ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. நண்பர்கள் வட்டாரத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. எதிர்பாலினத்தவரையும் நம்பாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இதை தவிர பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு போய் இருக்கிறதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு பிரச்சனைகள் மறையும். இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க, பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் இருக்கார். இந்த மாதம் ஆரம்பித்து ஒரு 4 நாளில் சுக்கிர பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு போய்டுறார். 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குருவினுடைய பார்வையில் இருக்கிற வரை அதனால் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதம் உண்டு. அதுவும் வீடு சம்பந்தப்பட்ட, வீடு அலங்காரங்கள் சம்பந்தப்பட்ட, தாயின் உடல்நிலைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 11ஆம் அதிபதியும் சுக்கிர பகவானே. அதனால் கடன் கொஞ்சம் அதிகமாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எல்லா முயற்சிகளும் சிறு தடங்கள் அதற்கு மேலே முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் முயற்சியில் வெற்றியை கொடுப்பார். இருந்தாலும் சிறு தடங்களை கொடுத்து அதற்கு பிறகுதான் வெற்றியை கொடுப்பார். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக பார்த்தால்னா உடல்நிலை, தந்தையின் உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கும். உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. பிரிந்து செல்லக்கூடிய, வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுக்கக்கூடியது. அதனால் படிப்பு விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொதுவாக பார்த்தேனால் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. உங்களுக்கு பணவரவு சற்று பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் பணவரவு அந்த அளவுக்கு பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி நிலவக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். சிறு சச்சரவுக்கு பிறகு ஒற்றுமை நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கிறவாளுக்கெல்லாம் சிறு பிரச்சனைகள் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ரிலேட்டிவ்லி ஏற்றமான காலம். இருந்தாலும் மனசில், அதாவது மனக்லேசங்கள் அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. புதிய தொழில் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் மூலியமாக பணவரவிற்கு பாக்கியம் உண்டு. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. முயற்சிகளில் சிறு செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் கடகராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள், அதாவது சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்கிறது என்னென்னைக்கு அப்படின்னா 15/1/2024, அதாவது மாதம் பிறந்த உடனே சந்திராஷ்டம நாள் வருது. அவங்களுக்கு அந்த நாட்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதை தவிர 10/2/2024, 11/2/2024 இந்த 2 நாட்களும் சந்திராஷ்டம நாட்கள். ஒருவேளை நீங்கள் ஏதாவது புதிய முயற்சி எடுக்க வேண்டும், இல்லை வெளிமாநில பிரயாணம் பண்ண வேண்டும்னா இந்த காலகட்டங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. ஒருவேளை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா சந்திர பகவானுக்கு ஒரு எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போய்ட்டு அல்லி மலர் இல்லைன்னா வெள்ளை அரளி மலர் அதை கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதம் பார்த்தாலேயானால் அதாவது ஒரு சுமாரான மாதமாகவே இருக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 10ஆம் இடத்துல குரு பகவானும் சனி பகவானும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ராஜகிரகங்கள்னு சொல்லக்கூடியது வருஷ கிரகங்கள் வேறு. அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் உங்களை எதிர்கொள்ள முடியாமல் திணறுவாங்க எல்லோரும். ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். முயற்சிகள் அனைத்தையும் வெற்றியை கொடுப்பார். உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் அண்ணாமலை ஈஸ்வரர் கோவில், அதாவது திருவண்ணாமலை போய்ட்டு வாங்க. அண்ணாமலை கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. திருவண்ணாமலைக்கு நல்ல ஒரு ஏற்றம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு வந்தே தீரும்.
இது இந்த மாதமான தை மாதம் ஒரு சுமாரான மாதமாகவே இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் பார்த்தாலேயானால் மகரத்தில் சூரிய பகவான் போகிறது. பொதுவாகவே மாச கிரகங்களான சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன் இந்த 4 கிரகங்களை வச்சு இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லும். சூரிய பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு உபாதைகள், உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவர்மெண்ட்டில் இருக்கிறவா, அரசாங்க பணியில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஏற்றமான காலகட்டம். எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனாலையும், குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறதுனாலையும், உங்களுடைய ராசிக்கு 4, 9க்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதும், 9ஆம் அதிபதியுமான செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதும், குரு 5ஆம் அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதும் பெரிய ஏற்றம். என்ன ஏற்றம் அப்படின்னா, புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அமைகிறது. இந்த மாதம் திருமணத்திற்கு ஆகி ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் உருவாகும். கருதரிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இந்த மாதத்தில் உருவாகும். அதுவும் இந்த மெடிக்கல் இன்டர்வென்ஷனல் வகையாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு. ஏன்னா செவ்வாய் பகவானும் சேர்ந்துருக்கு, பரிவர்த்தனை யோகத்திலையும் இருக்குது. 9, 5 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 9, 5 உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால, பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்று போகிறதுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்குது. குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சப்தமத்தில் சனி பகவான் இருக்கார். சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம். ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிரச்சனைகள் வரும். ஃப்ரெண்ட்ஷிப்பில் எல்லா விதமான பிரச்சனைகளும் நிச்சயமாக வரும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னால், உங்களுடைய ராசியை குரு பார்க்குறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா அவர் 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் உடல் நலத்தில் நல்ல ஒரு ரொம்பவும் மோசமான நிலைமைக்கு போகாமல் ஓரளவுக்கு சுமாராக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவானும் 5ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப யோசித்து பேசுங்க. ஏன்னா கேது பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் பேசுகிறத அடுத்தவங்க தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் சரியான விஷயமாக பேசினாலும் கண்டிப்பாக அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரக்கூடிய காலகட்டம். மறைந்த இடத்துலேருந்து பொருள் வரும் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏதாவது திடீர்னு ரேஸு, லாட்ரி, இல்லைன்னா இன்சூரன்ஸ் பணம் வர வேண்டியது, இல்லைன்னா எதிர்பார்க்காத அளவில் இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வர வேண்டியது, இந்த மாதிரியான விஷயங்கள் திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2, 11க்கு அதிபதியானவரும் 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம். சிம்மராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல இருந்து குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில்னா இந்த அரசாங்க கான்ட்ராக்ட் எடுக்கிறது, அதில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெச்ஆர் இந்த மாதிரியான பொசிஷன்ஸில் இருக்கிறவங்க பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அரசியல் துறையை சார்ந்தவர்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா பேச்சு தான் மூலதனம் அவர்களுக்கு. 2ஆம் இடத்துலேயே கேது பகவான் இருக்கிறதுனால ரொம்ப சர்வ ஜாகிரதையாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா நீங்கள் எதை பேசினீங்கனாலும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். ஏன்னா 3ஆம் அதிபதி 3க்கு 3ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். பெண்ணின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ஜாகிரதையாக இருக்கிறது நல்லதுன்னா பெண்ணின் மூலியமாக நிச்சயமாக நல்லது சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 9ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில்
பொதுவாகவே பார்த்தீங்களேனால் எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தவிர்த்து விடுவது நல்லது. அதுவும் சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் 16/1/2024 17/1/2024 இந்த 2 நாட்களும் வந்து முயற்சிகளை 2024 16/17/1/2024 இந்த முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறையும் பொழுது வரக்கூடிய காலகட்டம். மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய இடத்துல மனக்லேசத்தை ஏற்படுத்துவால் தவறான முடிவுகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய காலகட்டமாக பண்ண வேண்டிய விஷயமாக இருந்து வேறு வழி இல்லை அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியில் சிவன் கோயிலில் போனெல்லாம் நவகிரக சன்னதி இருக்கும். அங்கே சந்திர பகவானுக்கு ஒரு அரை டம்ளர் பசும்பால் வந்து இது பண்ணிவிட்டு போங்க, அம்சை பண்ணிட்டு போங்க. அதாவது பசும்பால் நைவேத்தியம் பண்ணிட்டு போங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஏற்றமாக இருக்குது. உடல் நிலையில் மட்டும் சற்று கவனம் தேவை, பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. மிச்சபடி வந்து எல்லாமே நல்லபடியாக இருக்குது. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் காந்திமதி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் இந்த மாதம் பார்த்தேன்னா தை மாதம் 15/1/2024 ஆரம்பிக்கிறது. 12/2/2024 வரலும் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். 27/1 அன்றைக்கி தான் 5ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். குருவினுடைய பார்வையில் இருக்கார். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால உடல் நிலையில் சற்று கவனம் தேவை. ஏன்னா கேது பகவான் உடல் இதில் இருக்கிறதுனால உங்களுக்கு மனக்லேசங்கள் வரும். ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், 4ஆம் அதிபதியான குரு பகவான் அவர் 8ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துலையும் இருக்கிறது விசேஷம். 4-8 பரிவர்த்தனை இருக்குது. இதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வந்து வெளியூர் வெளிமாநில சம்பந்தமாக ஒரு புதுசாக ஒரு சேஞ்சு வரும். வெளியூருக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும் பார்த்துட்டு இருக்க ஆளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு சப்தமத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் ஒரு நல்ல பேச்சுவார்த்தையினால் நல்ல ஒரு இதில் மேனேஜ் பண்ணிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய காலகட்டம். அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வேற்று மதத்தினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கெல்லாம் புதிய புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 2-12 பார்க்குறார். பெரிய விசேஷம். 2-12 பார்க்குறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதனால் வந்து எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக கிடைக்கக்கூடும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்குறார். எதிரிகள் அற்ற நிலையை கொடுப்பார். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதுவும் எலும்பு தேய்மானம், அதை தவிர வந்து நீர் வந்து வெளியேறக்கூடிய பாதைகளில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த கிரகங்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு சூரியன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதும், செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று 8ஆம் இடத்துல இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதன் மூலியமாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் வரும். திடீர் பண வரவு வரும். வீடு மனைகளால் வரக்கூடிய லாபம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு வந்து 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல போய் இருக்கிறதும் குருவின் பார்வையில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவருக்கு குறைச்சல் இருக்காது. வீட்டில் வந்து நல்ல அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில்
4ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவானும் இருக்கிறதுனாலையும், குடும்பாதிபதினு சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும், குருவின் பார்வையில் இருக்கிறதுனாலையும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து 4ஆம் இடத்துல இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் வந்து இந்த ஐடி சர்வீசஸில் இருக்கிறவா, கம்யூனிகேஷன் சர்வீசஸில் இருக்கிறவா, அதை தவிர வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், அதாவது சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கில் இருக்கக்கூடியவா, ஆர்ட் டைரக்டர்ஸு, அதை தவிர வந்து எழுதக்கூடிய, அதாவது கவிஞர்கள், எழுதுகிறவங்க, இந்த ஸ்கிரிப்ட் எழுதுகிறவங்க, வசனகர்த்தான்னு சொல்லக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். புதிதாக வந்து அவங்களுக்கு வந்து புதிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த லேடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். ஆனால் பிஹைண்ட் த சீன்ஸில் இருக்கக்கூடிய கவிதை எழுதுகிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய, பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. எந்தெந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தேனால் 18/1/2024, 19/1/2024 வரணும். இந்த 3 நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். ஒரு வேளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களேயானால் கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து சந்திர பகவானுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறதும், அதை தவிர வந்து சந்திர பகவானுக்கு வந்து ஒரு அரிசி உங்களால் முடிஞ்சது பச்சரிசி மற்றும் நெல் தானமாக கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் கிடைக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா கன்னியா ராசிக்காரர்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வாங்கும். அதன் மூலியமாக எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் ஏற்றம் உங்களுக்கு வந்தே தீரும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த தை மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான மாதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். இந்த மாதமான தை மாதம் பிறக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். ஒரு 4 நாளில் வந்து அவர் 3ஆம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு போயிடுறார். உங்களுடைய ராசிநாதன் பார்த்தேன்னா சப்தமாதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது. குருவின் பார்வையில் இருக்குது. பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற போய் ஆண் சனி கும்பத்தில் இருக்கிறதுனால மூலத்திரிகோண வீடு வேறு. அதனால் வந்து திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு தடைகள் வந்து பிறகு வந்து கரு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலே ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரிய பகவான் போகிறார். அவரே உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி. அதனால் வந்து தாயின் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் தாயின் மூலியமாக வரும். இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். வெற்றிகள் எல்லாமே நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இவ்வளோ நாளாக உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருந்தது. மார்கழி மாதம் 4ஆம் தேதி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போனதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நல்லபடியாகவே இருக்குது. ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரும். அதுவும் வந்து ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருந்தால் எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். எல்லா விஷயத்திலும் நீங்களே முதன்மையானவர்களாக இருப்பீர்கள். போட்டித் தேர்வில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா 4ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு படிப்புடைய ஞானம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக போட்டித் தேர்வு எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. திருமண யோகம் உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவருமான புத பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
ராசியே வந்து குரு பகவான் பார்க்குறது பெரிய ஏற்றம், எல்லா விதமான மாற்றங்களுக்கும் பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டம். சுக்கிரனையும் அவர் பார்க்குறார். அதனால் திருமணம் இந்த மாதத்தில் நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகி அடுத்தது வரக்கூடிய சித்திரை மாதத்தில் கல்யாணம் கன்ஃபார்ம்டாக ஆகிடும் அப்படின்றது சொல்கிறேன். இந்த மாதத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே இந்த சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 4 மாத கிரகங்களை வச்சு தான் சொல்லுவோம். இந்த 4 மாத கிரகங்களும் பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசியில், அதாவது 4/2/2024 அன்றைக்கி தான் வந்து 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்துக்கு போய் உச்சம் பெறார். 4ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுறது பெரிய விசேஷம். உங்களுடைய தனகாரகன் 4ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுறதுனால தாயின் மூலியமாக செல்வம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ராசியின் அதிபதியே 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆண்களுக்கு அதாவது வீரியத்தன்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையிறது. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் ஷார்ட் ட்ரிப்பாக தான் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிதான தொழில் அமையும். தொழிலில் பெரிய லாபம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. 12ஆம் இடத்துல இருக்க கேது பகவான் மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய சொந்த ஊர், சொந்த நாட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய காவல் தெய்வம், அதாவது எல்லை தெய்வம்னு சொல்லுவாங்க சொந்த ஊரில், அந்த எல்லை தெய்வத்துக்கு வந்து நீங்கள் வந்து போய் சேவிச்சுட்டு வரா மாதிரி இருக்கும் இந்த மாதம். அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடும். ஏன்னா பெரிய மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அந்த எல்லை தெய்வத்தை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக வரக்கூடும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதம். எதை தொட்டாலும் பெரிய ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி, அதை தவிர கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் கலைத்துறையில் வந்து இந்த வில்லன் கேரக்டரில் நடிக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இதில் ஹீரோயின்ஸுக்கும் நல்ல ஒரு 2-3 படம் புக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சின்ன திரை, பெரிய திரையில் இருக்கிற வாழ்க்கை இந்த மாதம் தை மாதத்தில் 2-3 இது வந்து புக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆர்ட் டைரக்டர்ஸுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை தவிர வந்து கவிதை எழுதுகிறவா, பாட்டு எழுதுகிறவா, எழுத்து பணியில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 3ஆம் இடம் வலுப்பட்டு போகிறது. 3ஆம் இடத்தினுடைய அதிபதியான குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் வந்து 7-3 பரிவர்த்தனையில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நண்பர்கள் மூலியமாக, நட்பு வட்டாரங்கள் மூலியமாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த தை மாதத்தில் இருக்குது. இந்த தை மாதத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா 20/1/2024, 21/1/2024 மற்றும் 22/1/2024 இந்த 3 நாட்கள் தவிர்க்கிறது நல்லது. இந்த நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையும் பொழுது, சந்திரன் மதிகாரகன் மறைந்திருக்கும் பொழுது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் தேவையற்ற விஷயங்களில், அதை தவிர வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. புதிய இதுக்கு அதாவது புதுசாக எந்த ஒரு முயற்சியும் வேண்டாம். இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறதும் தள்ளி போடுவதும் நல்லது. வெளியூர் வெளிமாநில பிரயாணங்களையும் தள்ளி போடுறது நல்லது. ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் நீங்கள் அல்லி மலர் இல்லைன்னா வந்து வெள்ளை அரளி இதை வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க. ஒரு 2 முழம் 3 முழம் பூ வாங்கி கொடுத்துட்டு போங்க. அல்லி மலர் ஒரு 10-20 பூ வாங்கி கொடுத்துட்டு போங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பொன்னான மாதமாக அமைய போகிறது. அதனால் வந்து ஆதிரங்க பெருமாள் அப்படின்னு மைசூர் பக்கத்தில் ரங்கநாதர் இருக்கார். அந்த ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் நடக்க வேண்டிய திருமணமும் கட்டாயம் நடந்தே தீரலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் 6ஆம் ஆதிபத்தியமும் வந்து இந்த செவ்வாய்க்கு உண்டானது. அதனால் 6ஆம் இடத்திற்கு உண்டானவர் செவ்வாய். 6ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையாகிறது பெரிய விசேஷம். 6ஆம் அதிபதி 6ஆம் அதிபத்தியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அங்கே இருக்கக்கூடியவர் பரிவர்த்தனை யோகத்தில் வரார். பெரிய ஏற்றம் கொடுக்க போகிறார். பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். ஏன்னா குருவினுடைய பார்வையும் இருக்குது, பரிவர்த்தனை யோகமும் இருக்குது. பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமையிறது.
இருந்தாலும் உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்துல சனி பகவான் வந்ததுனால சிறு சிறு உடல் உபாதைகள் வரக்கூடும். உங்களுடைய சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் வந்து லேண்டில் லிட்டிகேஷன், இதில் வீட்டில் லிட்டிகேஷன், அது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புக்கு உண்டு. தாயினுடைய உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசியில் 3ஆம் இடத்துக்கு போய் உச்சம் பெறுறார். அதுவும் பெரிய விசேஷமான காலகட்டமாக இருக்குது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் சற்று குறையக்கூடும். இருந்தாலும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஏற்றத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக நல்ல அதாவது வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் மிகுந்த லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பகை வீட்டில் இருக்கிறதுனால சிறு சிறு இன்னல்கள் வந்து போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இருந்தாலும் தந்தை காரகன் 3ஆம் இடத்துல பகை வீட்டில் இருந்தாலும் தந்தை ஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர். அவர் வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் பார்க்கப்படுறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் வந்து இந்த சமையல் கலை வல்லுநர்கள், அதை தவிர மருத்துவ உபகரணங்கள், அதை தவிர மருத்துவத்தை சேர்ந்த எல்லா விதமான விஷயங்களும் ஆயுர்வேதிக் மெடிசன், யுனானி, இந்த மாதிரியான மெடிசன்ஸ் எல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எப்பொழுதுமே பணவரவு நல்லபடியாக இருக்கக்கூடும். உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதை. வண்டியில் போகும்போது ஜாகிரதையாக போகும். ஆக்சிடெண்ட் ஆக பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால வண்டி உங்களோட வண்டியாகவே இருக்கலாம், சொந்த வண்டியாக இருக்கலாம், ஜாகிரதையாக பார்த்துக்குவோங்க. கவர்மெண்ட் சொல்கிற கண்ட்ரோல் ஸ்பீடு அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சு தான் நம்ம வந்து மாத பலன்களை பார்ப்போம். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால செலவுகள் சுப செலவுகளாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பேச்சில் நல்ல இனிமையும் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவர் சுவராக இருக்கிறதுனாலையும் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனாலையும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதம் பார்த்தலையானா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கிறதுனால இளைய சகோதரத்துவம் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் குழந்தைகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். இருந்தாலும் வெற்றி பெற்றே தீரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதை தவிர அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த வட்டிக்கு கொடுக்குறவங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. ரியல் எஸ்டேட்டு, அதை தவிர வந்து மண் சம்பந்தப்பட்ட, அதை தவிர செங்கல், ஜல்லி, மணல் இதெல்லாம் வந்து விற்கிறவங்க, இந்த வீடு கட்டுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும்னு சொல்லணும். இருந்தாலும் சில நாட்களை நீங்கள் வந்து இந்த மாதத்தில் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. அது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லணும். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறையும் போது மதிகாரகன் மறையிறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். சந்திராஷ்டமம் அப்படின்னும் பொழுது அந்த சந்திர பகவானுக்கு ஒருவேளை நீங்கள் வந்து இந்த காரியத்தை அன்றைக்கி பண்ணியே ஆகணும் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு போகிறது ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தீங்கன்னா 23/1/2024 24/1/2024 இந்த 2 நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. அதனால் இந்த நாட்களை தவிர்த்து மிச்ச நாட்களில் எல்லா விதமான ஏற்றமான செய்திகளும் மாற்றமான செய்திகளும் உங்களுக்கு நிச்சயம் வரும். இந்த மாதம் பார்த்தாலேயானால் தை மாதத்தில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு உரித்தானது முருகப்பெருமானும் அம்மன் கோவிலும், அதுவும் பெண் தெய்வமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுனால பெண் தெய்வத்தை வணங்குவது பெரிய ஏற்றம். அதனால் வந்து மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லைன்னா காளிகாம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க திருவத்தியூரில். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு வெற்றியையும் நிச்சயமாக கொண்டு வரும். இருந்தாலும்
சனி பகவான் அர்த்தாஷ்டமத்தில் இருக்கிறதுனால சிறு சிறு இன்னல்கள் வந்தே தீரும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பொதுவாக இந்த தை மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான மாதமாகவே இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலையும், ராசிநாதன் 5ஆம் இடத்துலையும், 5ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலையும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷத்தில் இருக்குது. 1, 5 ரொம்ப அதாவது பரிவர்த்தனை யோகம் மாதிரி இருக்கிறது வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம். நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் சற்று கவனமாக இருக்கணும். ஏன்னா சூரிய பகவான் கொஞ்சம் கடும் பேச்சுக்கள் பேசக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் வந்து குரு பார்த்துடுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். திடீர் லக்கு வரக்கூடிய, ஃபேவர் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. அதாவது உங்களுக்கு எதை தொட்டாலும் வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு பார்த்து கொண்டிருப்பவர்கள், அதாவது போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ராசியிலேயே செவ்வாயும் ராசியிலேயே புத பகவானும் இருக்கா. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்கிறவரும் இருக்கார், 7ஆம் அதிபதியும் சொல்கிறவர் இருக்கார். 5, 7 சம்மந்தப்பட்டு குருவினால் பார்க்கப்படுறது. அதாவது கல்யாணத்துக்கு பார்த்துன்னு இருக்கவா, அதுவும் வந்து காதல் திருமணத்துக்கு பார்த்துன்னு இருக்கவா, பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா 5, 7 சம்பந்தம் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும். சுக்கிரனும் வந்து 19ஆம் தேதியிலேருந்து வந்துடுறார். 19/1 பார்த்தோம்னா சுக்கிரனும் வந்து உங்களுடைய ராசியிலேயே வந்து உட்காரதுனால அதாவது களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் களத்திர ஸ்தானாதிபதியும் சேர்ந்திருக்கார். அது தவிர குருவின் பார்வையும் இருக்குது. அதனால் திருமணத்திற்கு 120% வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 100க்கு 120% வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நிறைவேறும். இதை தவிர காதலித்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் பெற்றோர்களுடைய சம்மதத்துடன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பார்த்தாலேயானால் பொதுவாக மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் இந்த 4 கிரகங்களை பற்றி பார்ப்போம். 4 கிரகங்களை பற்றி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக பொருள் வரவு நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குடும்பத்தில் அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எல்லாரோடையும் சேர்ந்து கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த மாதம் மொத்தம், அதாவது தை மாதம் மொத்தமே வந்து கிட்டத்தட்ட அதாவது 4/2/2024 வரலும் பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்துள்ளார். அதனால் வந்து பரிவர்த்தனை யோகம் ரொம்ப அபரிமிதமாக இருக்கிறதுனால இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவா, அதை தவிர வந்து இந்த அக்கௌண்டிங், சாப்பு இந்த மாதிரியான அக்கௌண்டிங்கில் இருக்கிறவா, கோல்ட் ஸ்மித்து, பொற்கொள்ளர்கள், அதை தவிர வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவா, பொன் நகைகள் விற்கிறவா, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமாக இருக்கும். கோல்டு ஸ்மித்துக்கு வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் சுக்கிரனும் உங்களுடைய ராசியில் வர்றதுனால வைர வியாபாரிகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வைரம் விலையேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் சற்று கவனத்தோடு படிக்கிறது நல்லது. 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால சற்று, அதாவது ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, நம்மளால் எல்லாமே முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஒரு பாடத்தை ஒரு தடவைக்கு 4 தடவை 10 தடவை படிக்கிறது ரொம்பவும் நல்லது. இதை தவிர பார்த்தாலே ஆனால் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குழந்தை பிராப்தி நிச்சயமாக கொடுப்பார். அதாவது இதுவரையிலும் குழந்தை இல்லாதவர்கள், குழந்தைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கார். அதனால் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழிலில் வந்து வேற்று மதத்தினர், வேற்று ஜாதியினர் இவர்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 12ஆம் அதிபதியும் ராசியிலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலமாக இந்த தை மாதம் இருக்குது. மொத்தத்தில் இந்த தை மாதம் பார்த்தோன்னா பெரிய ஏற்றமான மாதமாக, பெரிய பொன்னான மாதமாக அமையப்போகுது. இருந்தாலும் உங்களுடைய முயற்சி எல்லாம் வெற்றி அடையக்கூடிய காலகட்டம். சில நாட்கள் வந்து இந்த முயற்சியை தள்ளி போகிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தோன்னா
25/1/2024, 26/1/2024, 27/1/2024 இந்த 3 நாட்களும் உங்களுடைய புது முயற்சிகளை தவிர்ப்பதும் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்களை தவிர்ப்பதும் ரொம்பவும் நல்லது. ஏன்னா இந்த 3 நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றதுனால நிச்சயமாக தடங்கள் வரும். அதனால் சந்திர பகவானுக்கு உண்டான பிரீத்தியை பண்ணுறது ரொம்பவும் நல்லது. ஒருவேளை இந்த சந்திராஷ்டம காலங்களில் நீங்கள் வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், இல்லை ஒரு இது அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய இதில் ஒரு நீர்நிலைகள்லேருந்து ஒரு 100 குடம் தண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. இல்லைன்னா மோட்டர் பம்ப் வச்சு தண்ணி இந்த இதுக்கு அதாவது கோவிலுக்கு தண்ணி பாய்ச்சறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வரும். சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இதை தவிர பார்த்தேனால் இந்த மாதமே மொத்தமே நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக உங்களுக்கு அமைய போகுது. ஏன்னா இவ்வளவு நாளாக சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 7.5 சனி இருந்தது. இப்போ மார்கழி மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் 7.5 சனியும் முடிஞ்சு போச்சு. அதனால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான், அதுவும் நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதம் தை மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான மாதமாக பொன்னான மாதமாக அமையப்போகிறது அப்படின்றத சொல்கிறேன். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் உங்களுடைய ராசியை விட்டு ஜென்ம ராசியை விட்டு 2வது இடத்திற்கு போயிருக்கார். 7.5 சனி நடக்கிறது. பாத சனியில் இருக்கீங்க. சனி பகவான் போன மாதம் அதாவது மார்கழி மாதம் 4ஆம் தேதி உங்களுடைய ராசியை விட்டு போயிருக்கார். 2ஆம் இடத்துக்கு போனதுனால உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இருந்தாலும் இந்த மாதம் தை மாதம்ன்றதுனால பொதுவாகவே இந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய் இந்த 4 கிரகங்களை வச்சு பார்ப்போம். இந்த 4 கிரகங்கள் என்னென்ன மூமெண்ட் அடையிறது அப்படின்றத பார்த்து பலன்களை சொல்லுவோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி. அவர் உங்களுடைய ராசியில் உட்கார்றதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வரும். சிறு சிறு பிரச்சனைகள் எதில் வரும் அப்படின்னா அரசாங்கம் சார்பாக, தந்தையின் மூலியமாக, அது தவிர உங்களுடைய வேலை செய்யும் இடத்துல வேலையினுடைய ஓனர் அவர் மூலியமாக, அது தவிர வலது கண்ணில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நிலையிலிருந்து சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியை விட்டு போனதுனால 2ஆம் இடத்துல போய் சனி பகவான் உட்கார்றாரு சார், அதனால் பிரச்சனைகள் வருமா அப்படின்னா பேச்சில் ரொம்ப நிதானமாக இருக்கணும். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. எதை நீங்கள் பேசினாலும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுகிறது நல்லது. உங்களுக்கு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான், தனக்காரகன் குரு பகவான், அவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். தனஸ்தான அதிபதி, தனஸ்தானம்னு சொல்லக்கூடியது 2ஆம் இடம். 2ஆம் இடத்தின் அதிபதின்றவர் சனி பகவான். ஏன்னா அவர் கும்பத்தில் மூலத்திரிகோண ஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பேச்சை குடும்பத்தில் சிறு சிறு சர்ச்சைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி உங்களுடைய ராசியில் 2ஆம் இடத்துல சனி பகவான். அதனால் கண்டிப்பாக உங்களுடைய பேச்சிலையும் உங்களுடைய நடை உடை பாவனைகள்லையும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். முயற்சிகள் வெற்றி பெறுறதுனால எல்லா விதமான முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். வெற்றி எல்லாவற்றிலும் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். ஆரம்பத்தில் ஒரு 4 நாள் இருக்கார். அதற்கு பிறகு 12ஆம் இடத்துக்கு மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்கு போகிறார். இருந்தாலும் சுக்கிர பகவானுக்கு 12ஆம் இடம் மறைவு கிடையாது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் நல்லபடியாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வீடு மனை வாங்கக்கூடியது அட்வான்ஸ் கொடுத்துட்டு நிச்சயமாக இந்த மாதம் ரெஜிஸ்ட்ரே பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமும் 12ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம்.
அதாவது வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கவா இந்த காலகட்டத்தில் விற்க முடியும். அதனால் நல்ல ஒரு ரேட்டு போகக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு பொதுவாகவே எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு. புதிய அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா வேலை மூலியமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்கிற இடத்துல பெரிய ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த மகர ராசிக்காரர்கள் அதுவும் வந்து சட்டம் ஒழுங்கு, சட்டம் இதில் அட்வொகேட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவா, அதை தவிர வந்து இந்த இது அக்கௌண்டிங் லா ப்ரொஃபைலில் இருக்கிறவா, அதை தவிர லா ஆப் யூஸ் பண்ணுறவா, லா ஆப்ஸ் எல்லாம் வந்து ப்ரமோட் பண்ணுறவா, எள்ளு தவிர வந்து எள்ளிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் வித்துக்கள், அதை தவிர வந்து அந்த பள்ளம் நோண்டக்கூடிய கருவிகள், இதெல்லாம் பண்ணக்கூடியவர்கள், இதெல்லாம் விற்கக்கூடியவர்கள், சனி பகவானுடைய இது இரும்பு சம்பந்தமான தொழில்கள், இது எல்லாமே பெரிய ஏற்றத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா சில நாட்களை தவிர்க்கிறது நல்லது. அதாவது 27/1/2024, 28/1/2024, 29/1/2024 இந்த 3 நாட்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் சந்திராஷ்டமம் உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்குது. அதனால் வந்து சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் மதி பேதலிக்கக்கூடும், புத்தி பேதலிக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பண்ணியே ஆகணும், கட்டாயமாக பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருந்தீர்களேயானால் நிச்சயமாக நீங்கள் வந்து சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய 1/2 டம்ளர் பசும்பால் வந்து பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து கால பைரவரை வணங்கிட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு 7 சனியில் 5 வருஷம் முடிஞ்சு போச்சு, ஜென்ம சனியும் முடிஞ்சு போச்சு. அதனால் கால பைரவரை போய் வணங்குவோம். கால பைரவர் வந்து சனி பகவானின் குருநாதர்னு சொல்லக்கூடியவர். தேய்பிரை அஷ்டமியில் வணங்குறது ரொம்பவும் விசேஷம். செவ்வாய்க்கிழமை அதுவும் தை செவ்வாய்க்கிழமை போய் கால பைரவரை வணங்கிட்டு வர்றது பெரிய ஏற்றம். ஏன்னா எந்த ஒரு செவ்வாய்க்கிழமை பைரவரை வணங்குறது ரொம்பவும் நல்லது. அதுவும் தேய்பிரை அஷ்டமி மிகவும் ஏற்றம். அதைவிட ஏற்றம் தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் வணங்குறது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். பொதுவாக இந்த தை மாதம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான மாதமாக அமையப்போகும். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி பகவான் ராசியிலேயே இருக்கார். மூல திரிகோண வீடு, ஆட்சி வீடு, ஆண் சனியாக இருக்கிறார் சனி பகவான். அதாவது ஆண் வீட்டில் இருக்கிறது ஆண் சனியாக இருக்கிறதான்னு சொல்லப்படுகிறது. உங்களுக்கு 7 சனி ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷம் முடிஞ்சு இப்போ ஜென்ம சனியில் வந்திருக்கு. அதாவது விரய சனி முடிஞ்சு ஜென்ம சனியில் வந்திருக்கு. இதற்கு பிறகு பாத சனி போகணும். இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு ஜென்ம சனியில் இருக்கும். இந்த காலகட்டங்களில் உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதாவது மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் வரும், மென்டல் அகனி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப மனசுக்குள்ளே இழுத்து போட்டுக்காதீங்க. டிப்ரெஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸ்ட்ரெஸ் லோடு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாளுறது நல்லது. இந்த மாதம் பார்த்தேன்னா தை மாதம் 15/1/2024 12/2/2024 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா சூரிய பகவான், பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களினுடைய மூமெண்ட்டை வச்சு தான் வந்து சொல்லுவோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற சப்தமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் அவர்கள் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரும். 12ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால அயன சயன போக ஸ்தானத்தில் சூரிய பகவான் ஏற்றது அல்ல. கணவன் மனைவியிடையே சிறு பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமணத்திற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் 11ஆம் இடத்துலையே வந்து சுக்கிர பகவான் வர்றதுனாலையும் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலகட்டம். 11ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவானும் 5ஆம் அதிபதி இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதனால் வந்து குரு பகவானும் வந்து அந்த 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால 2வது திருமணத்திற்கும் வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக வரும்.
இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உடல் நலத்தில் சற்று கவனம் தேவைன்னு சொன்னேன். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. அதாவது வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு இருக்கக்கூடிய அதாவது இந்த போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம் நிச்சயமாக வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய பேச்சில் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுத்தாலும் உங்களுக்கு பணத்தில் அபரிமிதமான பண வரவுக்கு வழி கொடுப்பார். கவலைப்பட தேவையில்லை. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு உடலில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி பகவானும் இருக்கார், கேது பகவானும் அஷ்டமத்தில் இருக்கிறது அந்த அளவு உடல் நலத்தில் ஏற்றத்தை கொடுக்காது. ஸ்ட்ரெஸ் அதிகமாக போகக்கூடிய ஜாகிரதையாக இருக்கணும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடியதாகவும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தை குரு பகவான், அதாவது ஸ்தான அதிபதியே குரு பகவான் பார்க்குறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக திருமணமாகி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கவா அதாவது குழந்தை பிராப்திக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பார்த்தலையானால் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிற, அதாவது 3-11 பரிவர்த்தனை, நல்ல ஒரு ஏற்றம். இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த கும்பராசிக்காரர்கள் எண்ணெய் விற்று இரும்பு சம்பந்தமான சைக்கிள் ட்ரேடிங் பண்ணுறவங்க, அது தவிர மோட்டார் சைக்கிள் ட்ரேடிங் பண்ணுறவங்க, கார் ட்ரேடிங் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அது தவிர நேச்சுரல் இது இருக்குது இல்லையா, எனர்ஜிஸ் இருக்குது இல்லையா, அன்கன்வென்ஷனல் எனர்ஜிஸ், அதில் வேலை செய்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கம்யூனிகேஷன் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது இந்த 5G 6G இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் இதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அது தவிர இந்த நான் கன்வென்ஷனல் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிசிட்டி மூலியமாக கார் ஓடுறது, இதெல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, இந்த வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா தாயின் உடல்நிலையிலையும் சரி தந்தையின் உடல்நிலையிலையும் சரி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் மூலியமாக அபரிமிதமான சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம். பித்ராஜித சொத்துன்னு சொல்லக்கூடிய தந்தையின் வழி பாட்டனார் அவர்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. இருந்தாலும் சில நாட்கள் நீங்கள் இந்த முயற்சியை தள்ளி போடுவது ரொம்பவும் நல்லது. அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் என்னென்ன அப்படின்னா 20/1/2024, 21/1/2024 மற்றும் அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் 30/1/2024, 31/1/2024, அதை தவிர 1/2/2024 இந்த 3 நாட்கள், அதாவது 30, 31 மற்றும் 1ஆம் தேதி பிப்ரவரி, இந்த 3 நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். முடிந்தவரையிலும் இந்த நாட்களில் புது முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் எடுத்து பண்ண வேண்டிய காலகட்டாயமாக இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்ன்றதை பண்ணிட்டு போகிறது அது நல்ல ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் உங்களால் முடிஞ்ச வெள்ளை அரளிப்பூ ஒரு 2 முழமோ 4 முழமோ வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக கொள்ளப்பட்டு அது சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தையும் குறைக்க உதவுகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா கும்பராசிக்காரர்கள் பிரத்யங்கரா தேவியை போய் வணங்கிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா பிரத்யங்கரா தேவி அப்படின்றவர் நரசிம்மர், அதாவது பறக்கக்கூடிய ரெக்கைகள் விரித்த நரசிம்மர் மாதிரி இருப்பாள். அந்த போய் வணங்கிட்டு வாங்க. அதுவும் குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த தை மாதம் அமையிறது. மொத்தமாக பார்த்தோம்னா உடல் நலத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி அடையும், கவலைப்பட தேவையில்லை. இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு ஏற்றமான மாதமாக பொன்னான மாதமாக அமையக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் பார்த்தேனால், அதாவது தை மாதம் 15/1/2024 12/2/2024 வரலும் உண்டான நாட்களில் பார்த்தேனால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேயே இருக்கார். வருஷ கிரகம்னு சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தனகாரகன் தனஸ்தானத்திலே இருக்கிறது பெரிய விசேஷம். இதை விட பெரிய விசேஷம் என்னென்னா தனஸ்தான அதிபதியான செவ்வாய் பகவான்
10ஆம் இடத்துலேருந்து பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். ஆட்சி பெற்று இருக்கிறதுக்கு சமம். இதன் மூலியமாக என்ன அப்படின்னா, தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழில் மூலியமாக அதாவது வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது பழைய கடன் எது கொடுத்துருந்தீங்கன்னாலும் கொடுத்த கடன் எல்லாம் வரும்படியாக வசூல் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ உங்களுக்கு 7.5 சனி வேறு ஆரம்பிச்சு கொடுத்து விரய சனியாக இருக்கிறதுனால சிறு சிறு விரயங்கள், தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பார்த்தேன்னா பொதுவாக இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை வச்சு சொல்லுவோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 11 இருக்கார். ஒரு வருஷமும் இந்த தை மாதம் ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் சூரிய பகவான் இருப்பார். அதனால் மகர மாதம்னு சொல்லும்போதே மகரத்தில் சூரிய பகவான் இருக்கார். அதனால் சூரிய பகவான் எப்பொழுது 11ஆம் இடத்துல இருக்காரோ அந்த ஜாதகருக்கு எந்த ஒரு தோஷமும் இருக்காது அப்படின்றது ஜோதிட வாக்கு. இதன் மூலியமாக பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. கவர்மெண்ட் லெவல்லேருந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த மாதம் பார்த்தோம்னா உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது. இருந்தாலும் ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய திங்கிங்லாம் அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பொறுத்தவரையிலும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல புத பகவான் இருக்கிறதுனால, குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால இந்த மாதம் படிப்பு சம்பந்தமாக எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு, இந்த ஐஏஎஸ், யூபிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வர்றதோ, அதை தவிர ஐஐடி, ஜேஇ இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறவாளுக்கும் சரி, இவாளுக்கெல்லாம் இந்த தை மாதத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமமாக இருக்கார். இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவா, அதை தவிர இந்த கடல் வாணிபம் செய்கிறவங்க, அதை தவிர கடல் உயிரினங்கள் பண்ணுறவங்க, ட்ரேடிங் பண்ணுறவங்க, தங்கம் வியாபாரம் பண்ணுறவங்க, தங்க பொன் ஆசாரிகள், அதாவது பொற்கொள்ளர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை தவிர இந்த சாம்பிராணி, பன்னீர் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். வாசனை திரவியங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு பணம் வரக்கூடிய, இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. வெளிநாட்டின் மூலதனம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பொறுத்தவரையிலும் பார்த்தாலேனால் புத பகவானும் 7ஆம் அதிபதி 4-7 அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளேயே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அதனால் உங்களை விட உங்களுடைய பார்ட்னர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். பணம் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர எதிராளிகளை அதிகமாக நம்ப வேண்டாம் அப்படின்றதையும் சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸோட மிதமான அளவுக்கு நட்பு வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். குருவின் பார்வையில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதிரி காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி போடணும் அப்படின்னா அது எந்தெந்த நாட்கள் அப்படின்னா அதாவது 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி பிப்ரவரி மாதம், இந்த 3 நாட்களும் சந்திராஷ்டம நாட்கள். அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வரும்போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் போய்த்தான் ஆகணும், பண்ணித்தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலில் போய் பானகம் ஒரு லிட்டர் பானகமோ 2 லிட்டர் பானகமோ பண்ணி வச்சுட்டு வாங்கோ. அதன் மூலியமாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம். தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் போய் நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வாங்க. அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும். பாடலாதிரி நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வாங்க. இந்த வாட்டி இந்த பக்கத்தில் சிங்கப்பெருமாள் கோவில் பாடலாதிரி நரசிம்மர்னு பேர், அவர் போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றமும் இந்த மாதம் வரும். தை மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான மாதமாக அமைய போகிறது அப்படின்னு சொல்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.
நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.